Hey guys, welcome to Occasional Traveler. So இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து பிரயாக்ராஜ் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து கயா போகிறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3:45 மத்தியானம். பட் நாங்கள் 2:15 தான் வந்துவிட்டோம். ஆனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 5:15 ஆயிடுச்சு, இன்னும் வந்து ட்ரெயின் வரல. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜோத்பூர் வருது. ஜோத்பூர்லேருந்து ஜோத்பூர் தான் ராஜஸ்தான். ஸோ ஜோத்பூர்லேருந்து ஹவுரா வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுது. ஸோ நாங்கள் வந்து கயா இறங்கிடுவோம். ஸோ ஆக்சுவல் டைம் பார்த்திங்கன்னா கயா வந்து 9:15 வந்து ரீச் ஆகணும். ஸோ இப்போது லேட்டாக தான் வந்து வரப்போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிலே ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் வந்து மெசேஜில் வந்து ஸ்பீடு வந்து மேக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். பட் லேட்டாக தான் வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சென்னையிலேருந்து பிரயாக்ராஜ் வர்றப்போ வந்து அந்த ட்ரெயின் வந்து செம ஸ்பீடாக வந்துச்சு. ஆக்சுவலி கரெக்டாக 4:45 மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 4:45 வந்துருச்சு. ஸோ அதனால் எங்களால் நிறைய பிளேஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ காலையில் எழுந்திரிச்சனால சரி திருப்பி இங்கே இப்போ கயா போகிறதுக்கு வந்து ஏசி கோச் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா தூங்கிட்டே போயிடலாம் கம்ஃபர்டபுளாக அப்படின்ற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு அந்த 2 மணிக்குள்ளேயே எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். பட் இன்னும் ட்ரெயின் வர்ற மாதிரி தெரியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ட்ரெயின் வந்தோடனே அதோட ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். இதுதான் வந்து ட்ரெயின். ஸோ நான் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3rd எக்கனாமி. இது இருந்து இந்த ட்ரெயின் சுமாராக தான் இருக்குது. ஸோ அந்த டிஸ்பிளே போர்ட்லாம் இருக்குது. பட் ஏசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் மாதிரி இருக்குது அந்த பஸ்ஸில் இருக்கிற மாதிரி. இது ஒரு வகையில் ஓகேவாக தான் இருக்கும். நான் ஆக்சுவலி டாய்லெட்லாம் பார்த்தேன். டாய்லெட்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ப்ளஸ் இங்கே என்னென்னா எல்லா படத்துலேயும் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தாலும் வந்து படுத்துடுறானுங்க 3rd ஏசினாலும் கூட. அதுக்கப்புறம் வந்து எந்திரிக்க சொல்லி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ட்ரெயின் ராஜஸ்தான்லேருந்து வருது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த டாய்லெட்டில் கூட தண்ணி கூட எனக்கு தெரிஞ்சு சரியாக வரல. இப்போவே மணி 6 மணி தான் ஆகுது. இப்போவே வந்து இந்த லட்சத்தில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் வந்து அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு டாய்லெட் இதுவும் வந்து காமிக்கணும். அதுபடி இந்த ட்ரெயின்லேயுமே வந்து செக்யூரிட்டி கேமரா அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த யஸ்வந்த்பூர் லக்னோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ கைஸ் இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த லிக்விட் வச்சுருக்காங்க. பிகாஸ் இது வந்து 3 tier எக்கனாமி. ஆக்சுவலி இந்த டாய்லெட் வந்து 3 tier ஏசி விடுது. நான் 3 tier எக்கனாமிக் விடுறது காமிக்கிறேன். உங்களுக்கே செம்ம காமெடியாக இருக்கும். டாய்லெட் ஆக்சுவலி இங்கே ஓரளவுக்கு ஓகே. எனக்கு தெரிஞ்சு அந்த யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸோட இந்த டாய்லெட் எனக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேங்கர் எல்லாமே இருக்குது. தண்ணியுமே ஆக்சுவலி வருது. ஸோ நான் இப்போ அந்த டாய்லெட் காமிக்கிறேன். எக்கனாமிக்கோடது இங்கே வாஷ் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த டேப் இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ நான் அந்த டாய்லெட்டோட காமெடி இப்போ பார்த்தீங்கன்னா சீலிங்கே வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. டாய்லெட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் இங்கே தண்ணியே இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து இங்கே நிறைய ஸ்மோக் பண்ணுறானுங்க இந்த ஏரியாவில். ஸோ செம்ம கப்படிக்குது. ஸோ நார்த்தில் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வரணும். ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஸோ இந்த சைடு இருக்கிற சீட்டுக்கு வந்து அவங்க ப்ளக் இல்லை, நீங்கள் டேட்டா கேபிள் மட்டும்தான் வந்து மாட்டி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் ஃபோல்டர் அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து புதுசாக அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஸோ இங்கே கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஏன் டேட்டா கேபிள் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுதுன்னா உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் சப்போர்ட் ஆகாது. ஸோ அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக். பட் கீழே இருக்குது. ஸோ அதனால் கீழே தான் நான் சார்ஜ் போட்டுக்கிட்டேன். வந்து அந்த லைட்டெல்லாம் இருக்குது, ரீடிங் லைட் மாதிரி ஓகே ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர மோஸ்ட்லி எல்லா ட்ரெயின்லேயுமே வந்து அந்த ரீடிங் லைட் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 tier எக்கனாமிக் கோச். அந்த 3 tier ஏசியோட கொஞ்சம் காசு வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 100 rupees மாதிரி கம்மியாக இருக்கும் யூஸ்வலாக. இப்போ தான் வந்து உப்புதயா ஜங்ஷன் வந்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வாரணாசிலேருந்து பக்கம் இது. ஸோ நம்ம காசியுமே வந்து நம்ம இங்கே தான் வந்து ரிட்டன் வந்து இங்கேருந்து தான் வந்து ஏறப்போகிறோம் சென்னைக்கு ட்ரெயின். ஸோ இந்த ஸ்டேஷனே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து இன்னும் லேட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கயா வந்து 9:15 போக வேண்டியது எனக்கு தெரிஞ்சு 11:30 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மற்றபடி இந்த ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு அந்த லிட்டருக்கு 5 ரூபா வாட்டர், அந்த மினரல் வாட்டர் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்க்கலாம்.
என்னமோ தெரியல, கரெக்டாக அந்த ஏசி கோச்சஸ் பக்கத்தில் தான் வந்து இந்த ஃபில்லிங் வாட்டர் வந்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட் ஸ்லீப்பர் கோச்சில் வர்றவங்களுக்கு வந்து நாட் ஷுர். பட் ஏசி கோச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் தான் வந்து இந்த ஃபில்லிங் வாட்டர் வந்து இருக்குது. ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டேஷனில் நிற்கிற போதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏசி கோச் பக்கத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் மிர்சாப்பூர்லாம் கிராஸ் பண்ணி வந்தது. எனக்கு தெரியல எத்தனை பேர் மிர்சாப்பூர் வெப் சீரிஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு திகிலான ஏரியாலாம் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கு இந்த ட்ரெயினை. ஸோ பார்ப்போம் நம்ம கயா எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம்னு சொல்லி. பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் ஏறுறதுக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது. ஈவன் சின்ன பசங்க லைக் யூஸ்வலாக பேரண்ட்ஸ் தான் ஏற்றி விடுவாங்க. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. இங்கே கீழேருந்து இப்படியே உங்களுக்கு மேலே வரைக்கும் இருக்குது. யூஸ்வலாக அந்த 3 தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏசி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஓகே தான் நினைக்கிறேன். முன்னாடி நான் ஐ திங்க் இட் வுட் பி டிஸ்டன்ட் நினைச்சு. பட் போக போக ரொம்ப கூலிங்காக இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம மூடிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கூலிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெயினுமே சரி, இந்த நார்த்தில் வர அந்த ட்ரெயின், ஐ மீன் யஸ்வந்தூர்லேருந்து வந்த ட்ரெயினுமே சரி, க்ளீனிங் வந்து பக்காவாக பண்ணிடுறாங்க. ஈவன் டாய்லெட் கூட வந்து க்ளீனிங் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜ் இந்த ஐ மீன் மோஸ்ட்லி எல்லா ட்ரெயின்ஸ் நார்த்லேயும். மேபி எனக்கு தெரியல இது வந்து ஏசியில் மட்டும் தான் பண்ணுறாங்களா இல்லை ஸ்லீப்பர் கோச்சில் இந்தளவுக்கு க்ளீனிங் நடக்குதான்னு தெரில. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நடக்கும். ஐ மீன் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரீடிங்க்கு மட்டும் இல்லை, இப்போது ஃபுல் கோச்லேயுமே வந்து இப்போது லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது உங்களுக்கு மட்டும் அந்த வெளிச்சம் இருக்கும், மற்றவங்களும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி அந்த ஃபுல் லைட் போட தேவையில்லை. ஸோ இது வந்து ரீடிங் லைட் மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோல்டரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே விழுகாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா திருப்பி கீழே போகணுமான்னு சொல்லி சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ அதனால் மேலேயே வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து இதுவும் அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு. கைஸ் ஒரு வழியாக வந்து கயா வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 12:05. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ட்ரெயின் லேட்டு. ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து சிக்னல் கிராசிங் இந்த மாதிரிலாம் போட்டுது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ட்ரெயின் கூட வந்து இப்போ கிளம்பிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கயாவில் எப்படி என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். That's it guys. Thanks for watching. Please subscribe.